பிசாசுக்கு இடம் கொடுக்காம தூண்டுறதுக்கு எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீ கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ, இந்த நேரம் தான் நான் செபிக்கணும், கொஞ்சம் தூங்கிக்கோ, உனக்கு தான் உடம்பு ரொம்ப வலிக்கல, நீ இன்னைக்கே நீ பிரேயர் பண்ற, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ அங்க ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க நாளைக்கு உன்னை மதிப்பாங்களா, இன்னைக்கு நீ ஃபங்க்ஷன் போகாட்ட நாளைக்கு உன்னை மதிப்பாங்களா, அவங்க ஒரு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை தூண்டுவான். நம்ம கத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கத்திற்கு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆராதனைக்கு வரவிடாது உடுக்கி பேசாச என்ன பண்ணிடுறா, அங்க போ இங்க போன்னு சொல்லி போக வச்சிருவான். அப்புறம் கடைசியில நமக்கு இன்னும் உள்ளத்துல சமாதானமே இருக்காது. ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை பிசாசு கொண்டு வருவான். அருமையானவர்களே, கத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கத்திற்கு கட்டாயம் கொடுக்கணும். செவிக்க விட மாட்டான், துதிக்க விட மாட்டான். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியாது. வளராவடிக்க உள்ளத்தை குழப்பிக்கிட்டே இருப்பான். அவனுடைய வேலை அதுதான். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு இடம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடங்கு கொடுக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தனால எங்க போயிட்டான், கடைசியில எங்க போயிட்டான், நரகத்து போயிட்டான். அந்த மாதிரி நம்ம யாரும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. கடைசி நாள்ல பிசாசு நிறைய பிசாசு இறங்கி இருக்கிறான், நிறைய பிசாசு இறங்கி இருக்கிறான். அவனை ஜெயிக்கணும்னா அவனுக்கு தூண்டுவான். உடனே நம்ம உள்ளத்துல வர முடியாது, உடனே நம்ம மேலாம் வர முடியாது. அவனுக்கு எந்த அதிகாரமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஏசுக்கு ரத்தம் என் மேல இருக்குது, என்ன ஒன்னும் செய்ய முடியாது, போ சாத்தரேன்னு சொல்லுங்க. உங்க மேலையில வர முடியாது, உங்களுக்குள்ள வர முடியாது. இடம் கொடுத்தா தான் வர முடியும். அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவதாக ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மத்த யாருக்கு கீழ்ப்படியும்? தேவன் கீழ்ப்படிந்திருக்கணும். தேவன் என்ன சொல்றாரு, இயேசுக்கு என்ன சொல்றாரு, பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு, பரிசுத்தவன் என்ன சொல்றாரு, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, அதை கீழ்ப்படிய வேண்டும்.